உச்ச நீதிமன்றம் என்பது இந்தியாவுடைய 140 கோடி பேரும் வணங்கக்கூடிய அது ஒரு பெரிய கோயில். அப்போ அங்க பழுத்த பழங்கள் தான். நீங்க இப்போ செந்தில் பாலாஜி வழக்குல அபய் வேகா, ஜார்ஜ் மாசி பெஞ்ச், இந்த 2 பெஞ்சும் பழுத்த பழங்கள், சட்டத்தை கரைத்து குடித்த பழங்கள். அவர்களை யாருமே தவறான புள்ளி விவரங்களை சொல்லிவிட முடியாது. அப்போ 2026 கூட செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகவே முடியாது. 2026 திமுக ஜெயிச்சாலும் 2000 சாட்சிகளை விறுவிறுன்னு விசாரிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சாட்சி விசாரிச்சால 2000 சாட்சிக்கு 2000 நாளாயிரம். அடுத்து 37 ஆட்சிக்கு வரணும். 37 ஆட்சிக்கு வந்தா செந்தில் பாலாஜி அமைச்சராக முடியுமாங்கிறது சந்தேகம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, 7 மாத காலம் மின்சாரத்துறைக்கு அவர் தான் அமைச்சர், டாஸ்மார்க் துறைக்கும் அவர் தான் அமைச்சர், கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் தான் அமைச்சர். இது அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, கலெக்டர், ரெவன்யூ அதிகாரிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ முதலமைச்சர் சொல்லிட்டார், நீ போய் கொங்கு பெல்ட்டை பாரியா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோன் அடி. உன் ஃபோன் எடுக்கலைன்னா ஏன் ஃபோன் வரும் எங்க அந்த அதிகாரிக்கு? செந்தில் பாலாஜி கட்டளை இடுகிறார், கட்டளை மையத்திலிருந்து நிறைவேற்ற மறுக்கிறார் அந்த அதிகாரினா அடுத்து யார் ஃபோன் வரும்? என் ஃபோன் வரும், என்னுடைய ஃபோன் வரும். போ. செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஃப்ரீ ஹேண்டட்.